என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் ஒரு மனிதனுக்கு சத்துருவாய் எதிரியாய் மாறினால் என்ன நடக்கும்? இதுதான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏசாயா 63:10 நான் வாசிக்கிறேன். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். தேவன் ஒரு மனிதனுக்கு சத்ருவாய் மாறி, இது ஒரு பயங்கரமான ஒரு காரியம் என்று நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். நமக்கு கர்த்தர் மாத்திரம் சத்ருவாக மாற இடம் கொடுத்துடவே கூடாது. எப்போ கர்த்தர் ஒரு மனிதனுக்கு சத்ருவாக மாறுவார்? ஒரு மனிதன் தன் பொறுப்பை தட்டி கழிக்கும் போது என்பதை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷனுக்குள் பெருமை வந்துவிட்டால் கர்த்தர் எதிரியாய் மாறிவிடுவார். நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம், ஒரு மனுஷனுக்குள் பேராசை வந்தால் அந்த மனுஷன் கண்டிப்பாக தேவனுக்கு எதிரியாக மாறிவிடுவார். கர்த்தர் நம்ம கொடுத்ததை நினச்சி மகிழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அவர் நம் தேவைகளை அழகாய் சந்திப்பார். இன்றைக்கி இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இதில் ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை, தேவனுக்கு பகைஞன். அப்போ தேவன் பகைஞனாக மாறுகிறார். எனக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிற கர்த்தர் நமக்கு பகைஞனாய் எப்போ மாறுறாரு அப்படின்னா, அப்போ ஒரு மனுஷன் உலகத்தை சிநேகித்து உலகத்தின் மேல் தன் இருதயத்தை வைக்கும் பொழுது பாருங்க, அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு உடைகிறது. ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த அன்பு என்னைக்கு உலகத்தின் பக்கம் திரும்புதோ ஆட்டோமேட்டிக்காக அவன் தேவனுக்கு பகைஞனாய் அவன் மாறுகிறான். ஆனால் இதுவே தேவனுக்கு நம்ம சிநேகிதராக இருக்கும்போது உலகத்துக்கு நம்ம பகைஞராக மாறி விடுகிறோம். உலகமும் தேவனும் ஒன்றா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வாழ முடியாது. எய்தர் உலகம் இல்லைன்னா ஆண்டவர். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பிரதர், நான் உலகத்தையும் சிநேகிக்கிறேன், எனக்கு ஆண்டவரும் வேணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், ஏதாவது ஒன்று தான்ப்பா, ஏதாவது ஒன்று நீ பிடி, ஒன்றை விடு. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னதுக்கு காரணம் இதுதான். நான் யாரை சிநேகிக்கிறேன், யாரை விட போகிறேன்? உலகத்தை சிநேகித்து உலகத்தோடு கூட எனக்கு அந்த உறவு இருக்குமானால், இதை யாக்கோபு அழகாய் சொல்லுகிறார். ஒருவேளை இது ஒரு ஆட் வேர்ட், இது ஒரு கடினமான வார்த்தை தான். என்னன்னா, இது விபச்சாரம் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஓசியாவில் வாசித்து பாருங்களேன். தேவ ஜனங்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் அப்படின்றோம். என்னத்துக்காக அவர் சொல்கிறான்னா, கர்த்தரை விட்டுட்டு உலகத்தோடு வாழும் வாழ்க்கை. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர்னு சொல்கிறார். அவர் தான் நம்முடைய நாயகர், நம்முடைய நேசர். இந்த நாயகர், இந்த நேசரை ஒருவேளை நம்ம பற்றி கொள்ளாமல் அவரை விட்டுட்டு உலகத்தை பற்றி கொள்வோம் என்றால் இது வேசித்தனத்திற்கு, விபச்சாரத்திற்கு சமம் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவர் அதுக்கு எரிச்சல் அடைகிறார். அவர் ஜெலஸ் காட். அவருக்கு நான் வேணும், என்னை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா எனக்காக அவர் ஜீவனையே தந்தார், எனக்காக உயிரையே தந்தார். யோசித்து பாருங்களேன், இவ்வளோ உயிரை கொடுத்த, ஜீவனை கொடுத்த ஆண்டவரை விட்டுட்டு எனக்கு உலகம் வேணும்னு போனால் என்ன ஆகும்ல? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பிதாவின் அன்பு போயிடுச்சுனாலே அப்போ நமக்கு எதிராக அவர் வந்துட்டார்னு அர்த்தம். நமக்கு எதிராளியாக மாறிவிட்டார் என்று அர்த்தம். இன்னைக்கு உலக சிநேகத்தோட நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம கவனம் செலுத்தி முக்கியத்துவப்படுத்தி உலக சிநேகத்துக்காக நீங்கள் அழுகிறீங்களா? உலக சிநேகம் எனக்கு இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப நல்லது. பிரியமானவர்களே, உலக சிநேகத்தோட சிக்கி உலக சிநேகம் கர்த்தரை விட்டு உங்களை பிரித்து உங்களை தன் வசப்படுத்தி கொண்டால் தேவன் உங்களுக்கு எதிராளியாக மாறிடுவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, உங்கள் அன்பு பூரணமாக எனக்கு கிடைச்சதுக்காக நன்றி. உங்கள் அன்பினால் நான் நிரப்பப்படணும். உங்கள் அன்பை என் இருதயத்தில் ஊற்றுங்க. உங்கள் அன்புக்கு உள்ளேயே நான் கிடக்கணும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க. அந்த அன்புக்கு ஈடு என்ன ஒன்றுமே இல்லை. அவருடைய அன்பை அனுபவித்த நீங்கள் அந்த இடத்துல யாரையும் கொண்டு வராதீங்க.
கடவுள் மாதிரி நேசிக்கிறாங்கன்னு யாரையும் சொல்லிடாதீங்க, சும்மா கூட சொல்லிடாதீங்க. ஆண்டவருடைய அன்புக்கு ஈடு இணை உலகத்தில் ஒன்றுமில்லை. அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்திற்கு ஒத்த வேஷம் வேண்டாம். ரோமர் 12:2 படி நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானம் எடுப்போம். யோவான் சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்பார்ப்பை பாருங்கள். 15, 18, 19 வசனம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்கிறது. தீர்மானிக்கலாமா? உலகம் பகைக்குதா, கர்த்தர் பகைக்கிறாரா? உலகம் பகைத்தா நான் கர்த்தரோடு இருக்கேன்னு அர்த்தம், கர்த்தர் பகைத்தா உலகத்தோடு இருக்கேன்னு அர்த்தம். நல்ல தீர்மானம் எடுப்போம், ஆண்டவருக்காக வாழ்வோம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக்கொள்வோம், படிப்போம். டெய்லி பைபிள் படிங்க, டெய்லி கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுங்க. காலையில் ஜெபத்துக்கு வந்துடுங்க, 5:30 6 சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மகிமைப்படுவார். ஜெபம் இல்லாமா? தகப்பனே, நாங்கள் உமக்கு எதிராளியாக, உம்மை பகைக்கிறவர்களாக, நீர் எங்களை பகைக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக ஒரு நாளும் வந்துடக்கூடாது. கவனமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை பகைச்சாலும் நாங்கள் உமக்கு எப்போதும் சிநேகிதர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உலகத்தை சிநேசித்து அன்றைய உலக சிநேகத்தில் நாங்கள் விழுந்து உலகத்தினால் உம்மை நாங்கள் விட்டு விலகிடக்கூடாது. கவனமாய் ஓடவும் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.